ஓகே சார், இங்கே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சார் அது ஒரு ஐடியாலஜி பார்ட்டி. டிஎம்கே ஒரு ஐடியாலஜி பார்ட்டி, சரியா? நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் இல்லைனாலும் ஆஃப்டர் மேடம் ஜெயலலிதாவினுடைய இறப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. அது நான் சொல்றேன். அது அதிகமான அளவில் கொண்டு போய் சேர்த்தது இளைஞர்கள் கிட்ட அண்ணாமலைன்னு நம்ம சொல்லலாம். அவர் ஒரு ஐடியாலஜியை கொண்டு போய் ஒரு இளைஞர் கூட்டத்தை அவர் சேர்த்தாரு, சரியா? ஆனால் இன்னைக்கு விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்த பிறகு நாயக மோகத்திற்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஹீரோ அந்த ஒரு பிம்பத்திற்கு வாக்களிக்கக்கூடிய நிலைக்கு ஜனங்க இருக்கிறாங்க. அதை நம்ம இந்த எலெக்ஷன்ல நம்ம பார்க்க முடிந்தது. நீங்க நாடு இந்தியா முழுவதும் உருவாக்கக்கூடிய அந்த அந்த ஐடியாலஜி ஜெனரேஷனை உருவாக்கி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்குது இல்லை பாஜக. அதை இந்த ஹீரோயிசம் இந்த பிம்பம் உடைச்சிருச்சா சார்? இந்த எலெக்ஷன்ல உடைச்சிருக்கா? எங்கேயும் உடையல சார். திரும்பவும் சொல்றேன், திமுக எதை நம்பி அவர் ஆட்சிக்கு வரும் நினைக்கிறாருன்னா, ஏற்கனவே டாக்டர் அன்புமணி சொல்லிருக்காரு, இந்த ஆட்சியை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 10 அமைச்சர்களை தேர்வு செய்து தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளையும் கிராமப்புறங்களில் ஒரு தோப்புகளை குத்தகைக்கு நடத்துவாங்க பாருங்க, லீஸ்டில் எடுப்பாங்க. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இன்னொன்று தென்மடத்தில் பாட்டம் எடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அதே போல் 234 தொகுதியிலையும் 20 எம்எல்ஏ 30 தொகுதி 40 தொகுதியும் லீஸ்டில் கொடுத்து பெரிய பெரிய செல்வந்தர்களான அமைச்சர்களிடம் கொடுத்து நீங்கள் எல்லாம் கட்டமைப்பு உருவாக்கி நீங்கள் பார்த்துக்கிடுங்க, ஜெயிச்சுட்டு வாங்கன்னு நிலைப்பாடு. ஆனால் விஜய் அவர்கள் திமுகவுடைய ஓட் பேங்க் பட்டியலின மக்களுடைய வாக்குகளையும் ஆர்சியின மக்களுடைய வாக்குகளையும் பிரிக்கிறார். பிசிகேவுடைய ஓட்டுகளை 5% பிரிக்கிறார். சீமானுடைய வாக்குகளை 3% பிரிக்கிறார். ஆமா சார். அப்படிங்கின்ற போது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இளம் தலைமுறைகளுடைய பெரிய மாற்றம்னா 2 திராவிட கட்சிகளும் இருந்தாலும் திமுக சமீப காலமாக மக்களுக்கு விரோதமான செயல்படுகிறது. 2வது திமுகவுடைய உள்கட்சியில் என்ன கேளுங்க, தாம்பரம் சட்டமன்ற தொகுதி, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி, செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி உட்பட பல கிட்டத்தட்ட 40-50க்கு மேற்பட்ட தொகுதிகளில் 2 முறை 3 முறை வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் சீட்டு கொடுக்கவில்லை. புதுமுகங்களை போட்டு உள்ளார்கள். இந்த புதுமுகங்களை எம்எல்ஏ ஆக்குறதுக்கா 3 முறை எம்எல்ஏ ஆகி இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் எப்படி இந்த திமுக ஓட்டு போடுவாங்க? காங்கிரஸ் திமுக ஓட்டு போட்டுச்சா? விடுதலை சிறுத்தை உண்மையாக ஓட்டு போட்டுச்சா? ஆகவே திமுக கூட்டணிக்கு உள்ள கட்சியில் உள்ள பல நிர்வாகிகளும் தொண்டர்களும் திமுக ஓட்டு போடல, அந்த ஓட்டு மாறி உள்ளது. அது கல யதார்த்தம். ஏன் இன்னைக்கு திமுக சார் ராமன் இங்க பாருங்க, எனக்கு என்னால ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. டிஎம்கே ஓட்டு பிரிஞ்சிருக்குது, ஏடிஎம்கே ஓட்டு பிரிஞ்சிருக்குது, என்டிகே ஓட்டு பிரிஞ்சிருக்குது, காங்கிரஸ் ஓட்டு பிரிஞ்சிருக்குது, விசிகா ஓட்டு பிரிஞ்சிருக்குது. என்ன நீங்க எல்லா கட்சி ஓட்டும் பிரிஞ்சிருக்குதுங்கிறீங்க, ஆனா பாஜக ஓட்டு பிரிஞ்சிருக்காங்கிறத நான் கேள்வியாவே உங்ககிட்ட வச்சேன். பாஜக ஓட்டு எங்கேயும் புரியல சார், எங்கேயும் புரியல. என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிற சூழ்நிலையில் தாவேகாவில் எத்தனை எம்எல்ஏ இருக்கிறார்களோ அந்த எம்எல்ஏக்கள் விலைக்கெல்லாம் வாங்க முடியாது சார். பாஜக அவர்கள் தேச நலன் கருதி, தமிழக மக்களின் நலன் கருதி திமுக கூட்டணிக்கு வருவார்கள். காரணம் என்றால் 2021 நீட்டை கொண்டு வரும் திமுக ஏமாத்துச்சு. எத்தனை ஆயிரம் இளைஞர்களுடைய கனவை ஐயோ ஆகவே பொய்யாக சொல்லி மக்களிடம் வாக்குகளை வெற்றி பெற்றார்கள். இந்த முறை மக்களுக்கு திமுக ஆட்சி மீது எதிர்ப்பான ஒரு அலைகள், மிகப்பெரிய அலைகள் வீசுள்ளது. அந்த அலையில் வீச காரணத்தினால் தாவேகாவும் வெற்றி பெறும், என்டிஏவும் வெற்றி பெறும். 2ம் கூட்டணியாக ஆட்சி அமைத்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புவார்கள் மக்கள். திமுக மனநிலை 2006 திமுக எப்படி ஆட்சி அமைச்சதோ அதே போல 2026 குறைஞ்சபட்சம் எப்படியாவது கிடைச்சுன்னா ஓட்டு அமைக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனால் நினைப்பு என்றால் 2006 நிலைப்பாடு வேடு, 2026 நிலைப்பாடு 2006 நீங்கள் அந்த மாதிரி வந்துடலை. ஆனால் தமிழகத்தில் திமுகவில் ஏக்நாத் சிண்டேக்களும் அஜித் பவாரும் உருவார்கள். அப்படி ஆட்சி கைப்பற்றவிட்டால் 3 மாதத்தில் திமுக எவ்வளவு நிலைமைகள் நிலைவாக திமுக தான் தெரியும்.